இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சிந்தாமணிய வீட்டுக்குள்ள சேர்க்காம வீட்ட விட்டு வெளிய விரட்டணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் பயங்கர போராட்டமே நடக்க போதுங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்து யாருக்கு தான் வாதாட போறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. நம்ம அஞ்சலி வந்துட்டு அவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க. எங்க அம்மா சிந்தாமணி அம்மா இந்த ஒரு வீட்டுல இருக்கணும் ஆன்ட்டி. நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்க எதுக்கு இந்த ஒரு வீட்ட விட்டு போணும் அப்படின்ற மாரி இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த சிந்தாமணிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பைரவிக்கு வந்துட்டு இந்த சிந்தாமணி இருக்கிறது துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாதுங்க. ஏன்னா, இப்ப தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சனியன வீட்ட விட்டு வெளிய விரட்டணும். அதாவது நம்ம இலக்கியாவ சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இவ வந்துட்டாளான்னுவா, கண்டிப்பா இவங்க வந்துட்டு 2 பேரும் நமக்கு எதிரா தான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு திட்டத்தில நிப்பாங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு மேலயும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்கிற முடிவுல இல்ல. அப்படின்ற மாரி அவ்வளோ ஆணித்தனமா வந்துட்டு நம்ம பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த அஞ்சலி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நம்ம கார்த்திக் கிட்ட வசமா சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா, நம்ம அஞ்சலி போட்டு வச்சுக்கிற திட்டம் என்னன்னா, கண்டிப்பா இலக்கியாவும், கௌதமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அம்மாவோட அக்கவுண்ட்ல நகை, பணம் எல்லாமே வந்துட்டு சேர்த்து வச்சிரணும். அப்பதான் வந்துட்டு நம்ம கார்த்திகை பிரியிற நிலைமை இருந்தா கூட சந்தோஷமா இருந்துக்கலாம். அப்படின்ற ஒரு சதி திட்டத்தில தாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கா. ஆனா, பல நாள் திருட ஒரு நாள் வெளிவருவான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த அஞ்சலிக்கும், இந்த தாட்சாயணிக்கும் தெரியல. ஏன்னா, அந்த தாட்சாயணியோட சப்போர்ட்ல தான் அஞ்சலி வந்துட்டு இவ்வளோ தைரியமா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா கையும் களவுமா மாட்டுனா கூட கண்டிப்பா தக்ஷாயணி அம்மா வந்துட்டு நம்மள காப்பாத்திருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபம் கார்த்திக்கு தெரிய வந்த தருணத்தில கண்டிப்பா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம், இலக்கியாவும், ஜானகியம்மாவும் இந்த ஒரு கோயில்ல அந்த பிரசாதத்த சாப்பிட்டுன்னு இருக்கிற இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இந்த அஞ்சலி காமிச்சாங்க. அத பார்த்ததும் மனசே இலங்கிருச்சு. ஒரு வேளை இந்த அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சு அவங்கள திரும்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இலக்கியாவ வீட்ட விட்டு வெளியே விரட்டுனது மட்டும் இல்லாம, இப்ப அவ்வளோ ஒரு அங்கீகாரத்தில இருக்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. இலக்கியா கிட்டேருந்து நெகம், பணம் எல்லாமே புடுங்கியாச்சு. அவளுடைய கிரெடிட் கார்டும் வந்துட்டு நோ பேலன்ஸ்ன்னு தான் காமிக்கும். அதுவும் யூஸ் ஆகாது. கண்டிப்பா இதுக்கு மேல வந்துட்டு அவங்க நடுத்தெருவுல நின்டுட்டு இருக்கிற நெலம தான் வரும். அப்படின்ற மாரி இவ்வளோ கர்வத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா நம்ம கார்த்திக் மட்டும் இந்த ஒரு வீட்ட விட்டு அஞ்சலியும், இந்த பைரவியும் விரட்டுனா இவங்களுடைய நிலைமையும் வந்துட்டு அப்படிதாங்க ஆகப்போது. ஏன்னா, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. ஆனா, இந்த கார்த்திக் மேல வச்சுட்டு இந்த நம்பிக்கை மட்டும் இதுக்கு மேல 7 7 ஜென்மத்திலயும் நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் வரப்போறது கிடையாது. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் என்ன அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிஞ்சுக்காம இப்ப இருக்க அவன்கிட்ட வசமா ஏமாந்துட்டு தவிக்க போறாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்திகை ஏமாத்தி, கார்த்திக் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சொத்து பத்த இந்த அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தாங்க. இந்த சிந்தாமணி மட்டும் வந்தாளானா கண்டிப்பா மாப்பிள்ளை எதுக்கு உங்க பேர்ல வந்தா இந்த கௌதம் இலக்கியம் ஏதாச்சும் ஒரு சதி திட்டத்த பண்ணி திரும்ப வந்துட்டு எடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் அஞ்சலி பேர்ல மாத்து அப்படின்ற மாரி வலுக்கட்டாயமா சொல்லி திரும்ப நம்ம கார்த்திகோட மனச மாத்த தாங்க பாக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல தட்டிக்கோங்க. அப்பதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பக்கம் இந்த பைரவியோட சூழ்ச்சியும், இந்த தக்ஷாயணியோட சூழ்ச்சியும் கூடிய சீக்கிரத்தில வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆனா இருந்தாலும் இந்த கார்த்திக் வந்துட்டு ஒரு பாவப்பட்ட ஜென்மங்க. இப்ப வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு விஷயமே வந்துட்டு புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.